திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி நீக்கப்படுவதாக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருந்தார். அவர் ஆபாசமாக பேசியது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியிருந்தது. சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அருவருக்கத்தக்க வகையில் அமைச்சர் பொன்முடி பேசிய வீடியோ வைரலானது. பெண்கள், சைவம் மற்றும் வைணவம் குறித்து கொச்சையாக பேசியிருந்தார். இந்த வீடியோ வேகமாக பரவ பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பின. இந்த நிலையில் சொந்த கட்சியை சேர்ந்த எம்பி கனிமொழியும் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பொன்முடியின் இந்த பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கனிமொழி தனது எக்ஸ் தள பக்கத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு முன்பும் இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் பெண்கள் பயணிப்பதை ஓசி டிக்கெட் என்று கூறி சர்ச்சையில் சிக்கினார். இவரது சர்ச்சை பேச்சுக்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. இந்த நிலையில் தற்போது பொன்முடியை கழக துணை பொதுச் செயலாளர் என்னும் கட்சி பொறுப்பிலிருந்து விலக்கியுள்ளது திமுகவின் தலைமை கழகம். மேலும் புதிய துணை பொதுச் செயலாளராக எம்பி திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.